சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தாவேகா மட்டும் முதல் விக்கெட்டாக எடப்பாடி பழனிசாமியோட மாவட்டத்தில் கை வச்சுருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகாவில் இணையும் போதே விஜய்கிட்ட வச்ச கோரிக்கைகளில் இது ஒன்று. சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதி, எடப்பாடி தொகுதி உட்பட 11 தொகுதிகள்லையும் நான் தான் வேட்பாளரை களமிறக்குவேன். அதே மாதிரி ஈரோட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதியில் நான் தான் வேட்பாளரை களமிறக்குவேன். அதுக்கு நீங்கள் அனுமதிச்சா நான் கட்சியில் சேருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிஷன் போட்டு தான் தாவேகாவில் இணைஞ்சதாக சொல்லப்படுது. இந்த கடிதனோட பின்னணி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு தகுதியான வேட்பாளரை தாவேகாவில் இறக்கணும் அப்படின்றது செங்கோட்டையனோட முதல் கட்ட திட்டம். அதை தொடர்ந்து 11 சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 6 தொகுதியாவது தாவேகா பக்கம் இழுக்கணும். அதனால் முதல் கட்ட வேலையாக அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய முக்கிய புள்ளிகளை நம்ம பக்கத்தில் இழுக்கணுமென்ற திட்டத்தை ஆரம்பித்து அதில் முதல் கட்ட வெற்றியை அடைச்சிட்டாரு செங்கோட்டையன். அந்த முதல்கட்ட வெற்றி தான் இப்போ ஓமலூரில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு பல்பாக்கி கிருஷ்ணன். பல்பாக்கின்றது அவருடைய சொந்த ஊர், அவர் பேர் கிருஷ்ணன். அதனால் அவர் காலகாலமாக பல்பாக்கி கிருஷ்ணனை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல்பாக்கி கிருஷ்ணன் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மையார்லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரைக்கும் மிக அறிமுகமானவர். அவர் தரப்பில் அவர் ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதாயும், அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னிலைப்படுத்துறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓமலூர் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா பேரவை புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணி அவர் தான் இருந்துட்டு வர்றாரு. ஆனால் அவர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தில் கூட அவர் கலந்து அவர் எந்தவித கோரிக்கைகளையுமோ அல்ல கேள்விகளையும் முன்வைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த தொகுதி மக்களிடையே பரபரப்பாக இருந்த சூழ்நிலை. 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதிமுக தலைமை மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு முறை வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்தா 2வது முறை கவுண்டர் சமுதாயம் தருவாங்க, அப்புறமா வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுப்பாங்க, அப்புறம் கவுண்டர் சமுதாயம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேனில் இருந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து வன்னியர் சமுதாயத்துக்கே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எடப்பாடி பழனிசாமி மேலே ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கப்பட்ட நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்பாக்கி கிருஷ்ணன், அதாவது ஓமலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் தன்னுடைய ஆதரவாளர்களுடைய போய் செங்கோட்டையன் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இதோடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஓமலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பல்பாக்கி கிருஷ்ணன் அப்படின்றத நம்ம தாராளமாக ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. அவர் தான் அடுத்த தாவேகாவோட சட்டமன்ற வேட்பாளர். மறுபக்கம் இருக்க இந்த பல்பாக்கி கிருஷ்ணனுக்கு ஆதரவாளர்கள் குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் 5000த்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. அதில் பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாமல் ஜாதி பேதம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் நல்ல அணுகுமுறை கொண்டவர், எல்லார்கிட்டையும் மரியாதையாக அன்பாக பேசக்கூடியவர் என்றது அந்த தொகுதியில் ஒட்டுமொத்த அதிமுகவினருடைய கருத்தாக இருக்கிற நிலைமையில் இப்போ வரப்போகிற ஜனவரி தைத்திருநாளை முன்னிட்டு அதுக்கு முன்னோ பின்போ ஓமலூரில் 5000 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 5000 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி செங்கோட்டையன் மற்றும் பல்பாக்கி கிருஷ்ணன் தலைமையில்
தாவேக்காவில் இணைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வானது நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவது என்பது மிக 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 சந்தேகமான ஒரு நிலைப்பாடுன்னு தான் சொல்லலாம். என்ன காரணம்னா, ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் வன்னியருக்கு இணையாக வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க. வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் தான் எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் என்ற ஒரு காரணத்துக்காகவே அதிகமாக அதிமுகவில் இருக்கிறாங்க. இப்போ பல்பாக்கி கிருஷ்ணன் அவர்கள் தாவேக்கா போயிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, அவரை சார்ந்தவங்க, அவர் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து தாவேக்காக போவாங்க. அப்படி போகப்படக்கூடிய சூழ்நிலை என்ன நடக்கும் அப்படின்னா, ஓமலூர் அதிமுக கூடாரம் காலியாகும். நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் பல்பாக்கி கிருஷ்ணன் தாவேக்கா வேட்பாளராக களமிறக்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் வேட்பாளராக களமிறக்குவாங்க. அப்போ நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவா தாவேக்காவா திமுகவா என்ற கேள்வி தான் அங்கே இருக்குது. அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த நிலைப்பாட்டில் 2026 நடைபெற சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தன்னுடைய வேட்பாளர் பல்பாக்கி கிருஷ்ணன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ நடைபெற போகிற 2020 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய அடுத்த வேட்பாளர் யாராக இருக்கும், அந்த வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த நபர் யார் அப்படின்றத தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.